கோயம்புத்தூர் மக்களோட பல நாள் கோரிக்கையான வெஸ்டர்ன் ரிங் ரோடு இப்போ ஃபேஸ் 1 கம்ப்ளீட்டா ரெடியாகி ஓப்பனிங்க்கு தயாராயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சிட்டி வழியா சுத்தி போயிட்டு இருந்த நமக்கு பாலக்காடு ரோட்ல மைல்கல்ல இருந்து நரசிம்மநாயக்கி வரைக்கும் 32 கிலோமீட்டருக்கு இந்த வெஸ்டர்ன் ரிங் ரோடு ரெடி ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ அதோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆன மைல்கல் டு மாதம்பட்டி வரைக்கும் 11.8 கிலோமீட்டருக்கு 250 கோடியில 4 வழி சாலையா இப்போ தயாராயாச்சு. இந்த ரோட்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா வெறும் 10 நிமிஷத்துல மாதம்பட்டியை ரீச் பண்ணலாம். சுண்டக்காமுத்தூர், பேரூர் செட்டிப்பாளையம், தீத்திப்பாளையம் வழியா இந்த ரோடு போகும். 7 மீட்டர் ஓடுதளத்தோட ஃபியூச்சர்ல மெட்ரோ வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்க 5 மீட்டர் மீடியனோட ரெடி ஆயிருக்கு இந்த ரோடு. இந்த ஸ்ட்ரெச் வழியா 11 ஜங்ஷன்ஸ் வரும். நடுவுல இருந்து வர கிராமங்கள்ல இருந்து வர வெஹிக்கிள்ஸ்க்கு ரிங் ரோட்ல கனெக்ட் பண்ற ஸ்பாட்ஸா இது இருக்கும். ரோட்ல 10 அடிக்கு ஒரு மரம்னு 3500 மரங்கள் இப்போ வச்சிருக்காங்க. ப்ராப்பரா வளர்த்தா பழைய பொள்ளாச்சி ரோடு மாதிரி 2 சைடும் மரங்கள் வளர்ந்து நல்லா இருக்கும். இது மட்டும் இல்லாம ரோடோட 2 புறமும் 180 மீட்டருக்கு ஒரு லைட்டும் வச்சிருக்காங்க. ஃபேஸ் 1 மைல்கல் டு மாதம்பட்டி, ஃபேஸ் 2 மாதம்பட்டி டு சோமயம்பாளையம் 12.10 கிலோமீட்டர், ஃபேஸ் 3 நரசிம்மநாயக்கம்பாளையம் வரைக்கும் 8 கிலோமீட்டர். ரீசெண்டா நடந்த கணக்கெடுப்பு படி கோயம்புத்தூர்ல 26 லட்சம் வாகனங்கள் இருக்கு. இது இல்லாம டெய்லியும் வெளியூர்ல இருந்து வர வாகனங்களும் இருக்கு. ஒன்ஸ் இந்த ரிங் ரோடு 3 ஃபேஸும் முடிஞ்சு ஓபன் பண்ணிட்டாங்கன்னா கேரளால இருந்து ஊட்டி போற வெஹிக்கிள் சிட்டிக்குள்ள வராமலேயே இந்த ரோடு வழியா போகும். சிட்டிக்குள்ள பெரிய அளவுல டிராபிக் குறையும்னு எதிர்பார்க்கலாம்.